ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு, இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். அதுவும் என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இந்த உளுந்தஞ்சோறுக்கு பொதுவாக கொஞ்சம் பெரிய அரிசியாக இருந்தால் அந்த சோறை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா செங்கல்பட்டு அரிசியில் கூட இந்த சோறு வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 கப்பு அரிசிக்கு நான் 1/2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது தொலியோடி உள்ள உளுந்து எடுத்திருக்கேன். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அரிசியில் கருப்பு உளுந்து அங்கங்கே தெரியணும். கருப்பு உளுந்தில் அரிசி தெரியும்படியாக போட்டுறக்கூடாது. அது ரொம்ப டேஸ்டியாக இருக்காது. ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி எடுத்து நல்லா துருவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அடித்து தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் தான் உளுந்தஞ்சோறு வைக்க போகிறேன். அதனால் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பாலை சேர்த்துடலாம். 1க்கு 2 தான் நம்ம தண்ணீர் ஊற்றணும். தண்ணீராக இருந்தாலும் பாலாக இருந்தாலும் சரி தான். நான் இந்த பாத்திரத்தில் போட்டு தான் அரிசியை அளந்து வச்சுருந்தேன். இதுக்கு 2 அளவு பாலை ஊற்றிட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 கப்பு போல் தண்ணீரும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். இந்த உளுந்தஞ்சோறு பார்த்திங்கன்னா நல்ல வடன்னு இருக்காமல் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துருக்கேன். பால் கொதிக்க ஆரம்பிக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியையும் உளுந்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வந்தாலே போதும், நல்ல குக் ஆயிரும். இந்த உளுந்தஞ்சோறை தாளிக்காமலே கூட வெறும் பாலிலேயே பாலை கொதிக்க வச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து கூட நம்ம வைக்கலாம். ஆனால் லைட்டாக வெந்தயம் போட்டு தாளித்து வைக்கும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் குக்கரில் எப்படி அரிசி வேகுது அப்படிங்கிறது தெரியும். அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாதம் சூப்பராக வெந்திருக்கு. இதை நம்ம ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். சாப்பிடும்போது எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். தேங்காய் பாலில் உளுந்தஞ்சோறு வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தஞ்சோறுக்கு நான் எப்போவுமே மட்டன் சிக்கன் அந்த மாதிரி வைக்க மாட்டேன். மீன் குழம்பு தான் வைப்பேன். அதுவும் வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வச்சது பார்த்திங்கன்னா வெள மீன் வறுத்தரைச்ச கறி. நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு ரெசிபி பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.